சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேலம் இந்த சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 2026 வரக்கூடிய வருடம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், இந்த வருடமாவது நம்மளுக்கு யோகங்கள் கிடைக்காதா அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்காக இந்த பதிவு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம்தான். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சியும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்குறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்மளுடைய போதாத நேரம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் இந்த வருடம் 2026 ஜனவரி மாதத்துலையாவது இனிமே சரியாவாதா அப்படின்னு ஆசைகள் இருக்கக்கூடிய தருணம் நம்மளுக்கு உண்டு. அப்போ பொதுவாகவே இந்த 2026 எல்லா ராசிக்குமே யோகம்தான். எல்லா ராசிக்காரங்களுக்கும் யோக நிலை தான் சொல்லுவேன். கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதியும் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். கும்பராசியும் மிதுன ராசியும் ஒரே நட்சத்திர பாதத்தில் போகக்கூடியது தான். 2026க்கு முன்னே நீங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தீங்களோ, ஆனால் வரக்கூடிய 2026க்கு மேலே உங்களுக்கு யோகந்தாயா. 2025 வரைக்கும் பிறந்த குழந்தை கும்பராசியில் பிறந்திருந்தா பலவிதமான கஷ்டத்துலையும் பலவிதமான நஷ்டத்துலையும், ஏன் பயம், அப்படியாமட்ட ஒரு தருணத்திலையும் பிறந்த குழந்தை தான். ஊரே போற்ற மாதிரி உலகமே போற்ற மாதிரி மிராக்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு கும்பராசியில் குழந்தை பருவத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் 25 வயசுக்கு வரைக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது. ஆணாக பிறந்தா எதிரியாகத்தான் இருப்பீங்க. பெண்ணாக பிறந்தா வேணால் கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் படிப்பில் பிரில்லியண்ட்டு, வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான சக்தி கும்பராசிக்கு தான் உண்டு. ஆனால் கும்பராசியில் உள்ள அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 2025க்கு முன்ன வரைக்கும் திருமணம் அந்த சடங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்யாணமே ஒன்று நடந்திருந்தால் கூட கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருக்கும் கும்பராசிக்காரங்க. ஏன்னா விதி உங்களை பிரித்து கொடுக்கும். அதுக்காக உடனே பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு டிவைஸ்லாம் போகக்கூடாது. கொஞ்ச நாள் தள்ளி போகணும், அப்புறம் சேர்ந்துக்கணும். மாதத்துக்கு 6 நாள், பௌர்ணமியில் ஒரு 3 நாள், அமாவாசையில் ஒரு 3 நாள் பிரிஞ்சிருக்கணும். சேர்ந்துருந்தால் இனிமே எந்த குறையும் வராது. கும்பராசிக்காரங்களுடைய பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சியா. அவங்கவுங்க குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணங்கள் வரப்போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து இல்லை, பூர்வீக சொத்தில் ஒரு இழுபறியோ ஒரு கேஸோ இருந்தாலும் நீங்கள் வெற்றி காணுவீங்க. கும்பராசியில் உள்ள பெண்களை கிட்ட நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறை, ரகசியம் காக்கக்கூடிய தன்மையுடைய அற்புதமான படைப்பு கும்பராசிக்கார பெண்கள். கொஞ்சம் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆடம்பரத்து மேலே ஆசைகள் இருக்கும். சுகபோகமாக ஒரு வாழ்க்கை வாழணும், லக்ஸரிஸாக இருக்கணும், கடன் வாங்கினா கூட அந்த கடனில் பெருமையான ஒரு கடனில் இருக்கணும் அப்படின்னு வாழக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க. ஆனால் கும்பராசிக்கார பெண்கள் தான் கல்லு மண்ணு சுமந்தாது தான் குடும்பத்தை, தான் கணவனை, தான் பிள்ளைங்களை வாழ வைக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உடையவங்க நீங்கள். உங்கள் பேர்லையும் உங்கள் மேலே கூட இந்த 2.5 வருஷம் அவப்பேறு அவமானங்கள் வரலாம். கும்பராசிக்காரங்களுக்கு 2 தாரத்து தோஷமும் இருக்குது. அந்த 2 தாரத்து தோஷம் வராமல் இருக்கத்தான் உங்கள் முன்னோர் வழிபாடு நீங்கள் பண்ணணும். உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணணும்.
ராகுவோடைய சாரம் இன்னைக்கு 2026 உங்கள் கும்பராசியில் தான் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்திக்கிங்க. திடீர்னு சர்ஜரி, திடீர்னு தேவையில்லாத ஒரு விரயம் உங்களுக்கு வரும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, பீஸ்ஃபுல்லான மைண்டை வச்சுக்கோங்க, தானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. தான் யார், தனக்கு என்ன சக்தி இருக்குது, எந்த தெய்வத்தை பிடிக்கணும் அதை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழ பாருங்க. உண்மையாலுமே நல்லா இருப்பீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது பாத சனின்னு சொல்லுவாங்க. இடுப்புக்கு கீழே எலும்பு பலன் இருக்காது. சின்ன 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 அலர்ஜிகள் வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்கள, தலைமுடி சொரிஞ்சா இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஸ்கின்னு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்றாங்கள, இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. குளிக்கும் போது கல்லுப்பு போட்டு குளிங்க. குளிக்கும் போது கொஞ்சம் மஞ்சளை தூவி குளிங்க. ஹைஜீனிக் ஃபுட் குடிங்க, இளநீ குடிங்க, பழைய சோறு சாப்பிடுங்க. இப்படிலாம் சாப்பிட்டா வரக்கூடியதை இந்த 2.5 வருஷத்தை பீட் பண்ணிடுவீங்க. உங்கள் இல்லறத்தோட சந்தோஷமாக வாழுங்க. மனைவி மக்களோட சேர்ந்து வாழுங்க. எல்லாருக்கும் கவலைகள் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. 2026 நீங்கள் பீட் பண்ணணும். வாழ்க்கையோடைய தன்மையை தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் வாழணும். இனிமே தான் உங்களுக்கு யோகம். கவனமாக இருக்கணும். ராகு பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரு. ஏன்னா ராசியிலேயே ராகு இருக்கிறனால குறுக்கு புத்தி வரும், கொரூர புத்தி வரும், திருடுற புத்தி வரும், கொலை செய்கிற புத்தி இருக்கும். ஒருத்தனுக்கு தீங்கு விளைவிக்கணும், நம்மளுக்கு தீங்கு விளைவிச்சா அவனை தீங்கு விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாந்திரீகம் இதெல்லாம் உங்கள் மேலே அஃபெக்ட் ஆகக்கூடிய நேரமும் இதுதான். ஏதாவது ஒரு சித்தரை பிடிச்சிக்குங்க, அப்படியே அமைதியாக உட்காருங்க. ராகுகால வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை ஒன்றும் இல்லாமாக்கி கொடுக்கும். யமகண்ட வழிபாடு உங்களை தெளிவு பண்ணி கொடுக்கும். இப்படி முறையான அமைப்பில் பண்ணிக்கிட்டிங்கன்னா தலைமுடி மட்டும்தான் விரயமாகும். மற்றபடி பணமோ பொருளோ வேறு எதுவும் விரயமாகாது. ஆனால் இருந்திருந்தாலும் ஏமாந்திருக்கக்கூடிய ஒரு ராசியும் கூட கும்பராசிக்கார பெண்கள். கவன சிதைவு ஏற்படாமல் முறையாக உங்களை பார்த்துக்குங்க. சரியா? பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ, இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறுள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன், துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம.